கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இதுவும் குடும்பம் ஆசீர்வாதமாக வாழ ஆண்டவர் ஏதுவான ஒரு காரியமாக. அன்பு பிள்ளைகளே, இந்த செய்தியை கவனிக்கிறதான அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இது அங்கே சொல்லல, வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3 இவ்விதமாக கூறுகிறது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஆம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 10 கற்பனையில கூட முதல் கற்பனையே இதுதான். உலக ஆசீர்வாதத்தை அநேகமாக சுதந்திரிக்க வேண்டுமா? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். பரிசுத்தத்தில் உன்னதரை கண்டுகொள்ள நீங்கள் வளர வேண்டுமா? பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். உலகமெங்கும் போய் நீங்கள் கனப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டுமா? பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வசனத்தின் மூலமாக உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை பார்க்கிறதான அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கனம் பெற்று வாழும்படியாக என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக.